வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டசபை முற்றுகை. கல்வி கட்டணத்தை குறைக்க அரசாணை வெளியிடாமல் காலம் கடத்துவதாக புகார். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள நாராயணசாமிக்கு வரவேற்பு. மாநில எல்லையில் இருந்து தூக்கி வந்தனர். புதுவையிலிருந்து மொரட்டாண்டி காளி கோவிலுக்கு அதிமுகவினர் பாத யாத்திரை. ஜெயலலிதா விடுதலையாக சிறப்பு பூஜை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் கல்வி கட்டண உயர்வை கண்டித்து சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர் சட்டசபையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை காலாப்பட்டில் அமைந்திருக்கும் அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். தற்போது 3ஆம் ஆண்டு மற்றும் 5ஆம் ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை முடிந்து வகுப்புகள் நடைபெற்று வரும் நிலையில் கல்வி கட்டண உயர்வை கண்டித்து கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக மாணவ மாணவியர் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து முறையிட்டனர். அப்போது அவர் கல்வி கட்டணம் 1000 ரூபாயாக குறைக்கப்படும் என உறுதியளித்தார். ஆனால் கல்வி கட்டண குறைப்பு தொடர்பாக அரசாணை வெளியிடப்படவில்லை என்பதால் சட்டக் கல்லூரியில் பழைய கட்டணமே வசூலிக்கப்பட்டு வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவ மாணவியர் இது தொடர்பாக கல்லூரி முதல்வரிடம் முறையிட்ட மாணவர்கள் கல்வி கட்டணம் தொடர்பாக விளக்கம் கேட்டனர். அதற்கு அவர் அரசிடம் இருந்து ஆணை வரவில்லை என்பதால் பழைய கட்டணம் வசூலிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆவேசமடைந்த மாணவ மாணவிகள் செவ்வாய்க்கிழமையன்று சட்டசபையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முன்னாள் மத்திய அமைச்சர் நாராயணசாமிக்கு மாநில எல்லையில் கட்சியினர் வரவேற்பு அளித்தனர். மத்திய கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது மத்திய இணையமைச்சராக பணியாற்றிய நாராயணசாமி கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து டில்லியில் இருந்து புதுவை திரும்பிய நாராயணசாமிக்கு மாநில எல்லையான கோரிமேட்டில் கட்சியின் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சிறையில் இருந்து ஜெயலலிதா விடுதலையாக வேண்டி புதுவையிலிருந்து மொரட்டாண்டி கோவிலுக்கு அதிமுகவினர் பாத யாத்திரையாக சென்று சிறப்பு வழிபாடு நடத்தினர். சொத்து குவிப்பு வழக்கில் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா விடுதலையாக வேண்டி புதுவை அருகே உள்ள மொரட்டாண்டி பிரத்யேக காளி கோவிலுக்கு அதிமுகவினர் பாத யாத்திரையாக செல்லும் நிகழ்ச்சி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. புதுவை பஸ் நிலையம் எம்ஜிஆர் சிலை அருகிலிருந்து மொரட்டாண்டி சென்ற பாத யாத்திரையில் மாநில செயலாளர் புருஷோத்தமன், சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பங்கேற்றனர். பாத யாத்திரைக்கு பின்னர் பிரத்யேக காளி கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டன. இதிலும் அதிமுகவினர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்ற கால்நடை கண்காட்சியில் சிறந்த பசுக்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் சார்பில் கால்நடை கோழிகள் கண்காட்சியின் பரிசளிப்பு விழா வாழைக்குளம் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. கண்காட்சியில் வெற்றி பெற்ற கால்நடைகளின் உரிமையாளர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயண் பரிசுகளை வழங்கினார். இக்கண்காட்சியில் மொத்தம் 200 கால்நடைகள் கலந்து கொண்டன. முன்னதாக கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் இயக்குனர் மத்படாபன் வரவேற்புரை ஆற்றினார். இக்கண்காட்சியின் நடுவர்களாக டாக்டர்கள் துளசிராமன், காந்திமதி, பிரீதா ஆகியோர் வெற்றி பெற்ற கால்நடைகளை தேர்வு செய்தனர். கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை டாக்டர் மரியா செய்திருந்தார். இணை இயக்குனர் டாக்டர் மனோகரன் நன்றி கூறினார். சுற்றுலாத்துறை சார்பில் நடத்தப்பட்ட கார்னிவல் நிகழ்ச்சியில் பங்கேற்று திறமையை வெளிப்படுத்திய கலைஞர்களுக்கு அமைச்சர் ராஜவேலு பரிசுகளை வழங்கினார். கார்னிவல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு தங்களது படைப்புகளை வெளிப்படுத்திய கலைஞர்களுக்கும் பள்ளிகளுக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு சட்டசபை வளாகத்தில் பரிசுகளை வழங்கினார். உடன் சுற்றுலாத்துறை இயக்குனர் முனுசாமி, வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் பலர் உடனிருந்தனர். இவ்விழாவில் முருகன் பஸ் உரிமையாளர் முருகனுக்கும் அமைச்சர் ராஜவேலு பரிசுகளை வழங்கினார். புதுவை அரசை கண்டித்து விவசாயிகள் சங்கத்தினர்
சட்டசபையை முற்றுகையிட்டு பால் ஊற்றும் போராட்டம், கோரிக்கை நிறைவேற்ற தவறுவதாக புகார். புதுவையின் முக்கிய வீதிகளில் மத்திய அதிவிரைவு படையினர் நெரிசல் மிகுந்த நேரத்தில் அணிவகுப்பு, அச்சத்தை போக்க நடத்தப்பட்டதாக விளக்கம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை அரசின் நடவடிக்கையை கண்டித்து விவசாயிகள் சங்கத்தினர் ஊர்வலமாக சென்று சட்டசபை அருகில் பால் ஊற்றும் போராட்டம் நடத்தினர். புதுவை பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தியும் என்ஆர் காங்கிரஸ் அரசை கண்டித்தும் விவசாய சங்கத்தினர் பழைய பஸ் நிலையம் அருகில் இருந்து சட்டமன்றம் நோக்கி ஊர்வலமாக சென்றனர். பின்னர் அங்கு என்ஆர் காங்கிரஸ் ஆட்சிக்கு பால் ஊற்றும் போராட்டம் நடத்தினர். இதற்கு பெருமாள், ராமகிருஷ்ணன், மணிவண்ணன், கணேசன் ஆகியோர் தலைமை தாங்க முன்னாள் வேளாண் அமைச்சர் விஸ்வநாதன், ஏஐடிசி பொதுச் செயலாளர் அபிஷேகம், கீதநாதன், மாசிலாமணி, ரவி, பாலகிருஷ்ணன், ராஜா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் விவசாய சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். புதுவையின் முக்கிய வீதிகளில் மத்திய அதிவிரைவு படையினர் நேற்று கொடி அணிவகுப்பு நடத்தினர். மத்திய ரிசர்வ் படையின் ஒரு அங்கமான அதிவிரைவு படையினர் கலவரத்தின் போது எப்படி செயல்பட வேண்டும் என்பது குறித்து புதுவை போலீசாருக்கு கடந்த சில தினங்களுக்கு முன் பயிற்சி அளித்தனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுவை நேரு வீதி, காந்தி வீதி, முத்தியால்பேட்டை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை உள்ளிட்ட முக்கிய வீதிகளில் மத்திய அதிவிரைவு படையினர் நேற்று மாலை கொடி அணிவகுப்பு நடத்தினர். பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இந்த அணிவகுப்பு நடந்தது. மத்திய அதிவிரைவு படை துணை கமாண்டர் சுனில்குமார் தலைமையில் உதவி கமாண்டர் ராமதாஸ் உள்ளிட்ட அதிவிரைவு படை வீரர்கள் 60 பேரும், பெரியகடை இன்ஸ்பெக்டர் ஜிந்தா கோதண்டராமன் தலைமையில் புதுவை போலீசாரும் கலந்து கொண்டு அணிவகுப்பு நடத்தினர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் மகளிர் நலத்திட்ட உதவிகளை ஆளுநர் ஏ.கே. சிங் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் மூலம் கம்மன் கலையரங்கத்தில் பல்வேறு நலத்திட்ட பயனளிப்பு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் அஜய்குமார் சிங் விழாவிற்கு தலைமையேற்று பல்வேறு நலத்திட்ட உதவி வழங்குதலை துவக்கி வைத்தார். விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்புரையாற்றினார். நல அமைச்சர் ராஜவேலு கலந்து கொண்டு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சீருடைகள் வழங்கினார். சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன், அரசு தலைமை செயலர் சேத்தன் புசாங்கி, அரசு செயலர் மிகிர் வர்தன் மற்றும் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். இவ்விழாவில் பங்கேற்ற அனைவரையும் துறையின் இயக்குநர் மீனா குமாரி வரவேற்றார். பல்வேறு நலத்திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த 6158 பயனாளிகளுக்கு 6.27 கோடி வழங்கப்பட உள்ளது. இதன் ஒரு பகுதியாக இவ்விழாவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் மணப்பெண்ணின் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 517 பயனாளிகளுக்கு 15,000 வீதமும், விதவை பெண்ணின் மகள் திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 181 பயனாளிகளுக்கு 20,000 வீதமும் மற்றும் விதவை மறுமணம் திட்டத்தின் கீழ் 3 பயனாளிகளுக்கு 20,000 ஆக மொத்தம் 701 பயனாளிகளுக்கு 1,14,35,000 நிதியுதவி வழங்கப்பட்டது. ஒருங்கிணைந்த குழந்தைகள் நல திட்டத்தை மேம்படுத்தல் திட்டத்தின் கீழ் முதற்கட்டமாக 12 அங்கன்வாடி மையங்கள் குழந்தைகள் காப்பகம் இணைந்த அங்கன்வாடி மையங்களாக தொடங்கி வைக்கப்பட்டன. மத்திய அரசு
அரசின் கொள்கைப்படி 788 அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு தலா 2 செட் சீருடைகள் இத்துறையின் மூலம் வழங்கப்பட உள்ளன. விழாவில் முதற்கட்டமாக 12 அங்கன்வாடி ஊழியர்களுக்கு சீருடைகள் வழங்கப்பட்டன. ஒருங்கிணைந்த குழந்தைகள் நலத்திட்டத்தின் கீழ் இயங்கி வரும் அங்கன்வாடிகளின் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட இணை உணவான சத்து மாவு முறை மாற்றப்பட்டு புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 15/10/2014 முதல் சமைக்கப்பட்ட சூடான உணவு அங்கன்வாடி குழந்தைகளுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் இணை உணவாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலம் 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியருக்கு இலவசமாக மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. விழாவில் சமூக நலத்துறை இயக்குனர் உத்தமன், துறையை சார்ந்த மற்ற அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். புதுவை கவர்னர் AK சிங்கை நேற்று மதியம் முதல்வர் ரங்கசாமி சந்தித்து பேசினார். புதுவை பொறுப்பு வகிக்கும் அந்தமான் கவர்னர் AK சிங் கடந்த 10ஆம் தேதி மாலை புதுவை வந்தார். கடந்த 2 நாட்களாக புதுவையில் தங்கியிருந்த அவர் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இந்நிலையில் நேற்று மதியம் முதல்வர் ரங்கசாமி கவர்னர் மாளிகை சென்றார். அங்கு அவர் கவர்னர் AK சிங்கை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தீபாவளிக்கு இன்னும் 1 வாரமே உள்ள நிலையில் அரசு சார்பு நிறுவனங்கள், பஞ்சாலைகள் ஆகியவற்றுக்கு இதுவரை போனஸ் அறிவிக்கப்படவில்லை. மேலும் பல்வேறு நிறுவனங்களில் பல மாதங்களாக ஊதியமும் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் அனுமதி பெறுவது தொடர்பாக கவர்னரிடம் அவர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. மேலும் பல்வேறு நிர்வாக விஷயங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. புதுவை அரசு ஊழியர்களுக்கு 20ஆம் தேதியே சம்பளம் வழங்கப்படும் என நிதித்துறை தெரிவித்துள்ளது. புதுவையில் அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் கடைசி வேலை நாட்களில் சம்பளம் வழங்கப்படுகிறது. ஆனால் பண்டிகை மாதங்களில் முன்கூட்டியே சம்பளம் வழங்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை வருகிற 22ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி அரசு ஊழியர்களுக்கு கடந்த 1 வாரத்திற்கு முன்னர் போனஸ் வழங்கப்பட்டது. தற்போது வருகிற 20ஆம் தேதி சம்பளம் வழங்கப்படுகிறது. இதற்கான உத்தரவை நிதித்துறை செயலகம் பிறப்பித்துள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை விபரம் வழங்குவோர் AVR ஸ்வர்ண மஹாலின் நவீன மங்கையின் நவநாகரீக நகைகள். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸாக பதிவானது. நாளைய வானிலை 31 டிகிரி செல்சியஸாக காணப்படுவதுடன் வானம் மேகமூட்டத்துடன் தென்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 2 அடியாக காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது.
மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். சட்டக்கல்லூரி மாணவர்கள் சட்டசபை முற்றுகை. கல்வி கட்டணத்தை குறைக்க அரசாணை வெளியிடாமல் காலம் கடத்துவதாக புகார். அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள நாராயணசாமிக்கு வரவேற்பு. மாநில எல்லையில் இருந்து தூக்கி வந்தனர். புதுவையில் இருந்து மொரட்டாண்டி காளி கோவிலுக்கு அதிமுகவினர் பாத யாத்திரை. ஜெயலலிதா விடுதலையாக சிறப்பு பூஜை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.